ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, காசுக்காகவும் பணத்துக்காகவும் நீ மிக மிக ஓடி ஓடி உழைக்கிறாய். ஒரு பணத்தை பார்ப்பதற்குள் உனக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது. நீயும் படாத துயரங்கள் அல்ல, ஆனால் எல்லா விஷயத்திலும் இருந்து நீ வந்து கொண்டு தான் இருக்கிறாய். ஆனால் உன்னிடம் எனக்கு ஒன்று மட்டும் பிடிக்கவே இல்லை. எவ்வளவு கஷ்டப்படுகிறாய், எவ்வளவு வாழ்வில் சோதனைகளை நீ சந்திக்கிறாய். ரூபாய் நீ பார்ப்பதற்குள் எத்தனை வழிகளை நீ சுமந்து கொள்கிறாய். ஆனால் எப்படி உன்னால் தேவையே இல்லாமல் செலவு செய்ய மனம் வருகிறது சொல்? உனக்கு ஒரு பொருள் தேவை என்றால் அதனால் உனக்கு காலம் முழுவதும் பயன். உனக்கு ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அந்த பொருளால் உனக்கு நல்ல காரியங்கள் நடக்கப் போகிறது என்றால் மட்டுமே அந்த பொருளை உன் வீட்டிற்கு கொண்டு வா. தேவையில்லாமல் அதை பார்த்தோம், ஆசையாக உள்ளது என்பதற்காகவே அதை வாங்குவது, அதை வீட்டில் ஒரு மூலையில் போடுவது, இப்படியெல்லாம் செய்யாதே. ஏனென்றால் ஒவ்வொரு ரூபாய்க்கும் நீ மிக மிக கஷ்டப்பட்டுத்தான் அங்கு செய்கிறாய், வாழ்க்கையில் முன்னேறுகிறாய். ஆனால் மனிதனாகிய அனைவருக்குமே எல்லா விஷயத்தையும் பார்த்தால் ஆசையாகத்தான் இருக்கும். எந்த அளவு நம் ஆசைகளை கட்டுப்படுத்துகிறோமோ அந்த அளவு நம் வாழ்வில் நிம்மதியாக இருக்கலாம். பார்த்தவுடன் இது ஆசையாக உள்ளது என்று வாங்கி வாங்கி வீட்டில் அடுத்தது அதை வைத்து என்ன செய்வது என்று தெரியாமல் குப்பையில் தூக்கி எறிகிறாய். அது பொருள் அல்ல, உன்னுடைய பணத்தை தான் நீ எறிகிறாய். புரிகிறதா? ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், காதில் வாங்கு. ஒரு பொருள் வாங்குவதற்கு முன்பு அது உன் வாழ்க்கையில் தேவையா, நம் வாழ்வில் இது முக்கியமாக தேவையா என்று பார். உதாரணத்திற்கு ஒரு கண்ணாடி பாத்திரத்தை வைத்துக்கொள். இந்த கண்ணாடி பாத்திரம் உனக்கு தேவையா? உன்னால் அதை கையாள முடியுமா? தேவையில்லாமல் கீழே போட்டு உடைத்து விடுவாயா? இப்படியெல்லாம் யோசித்து ஒரு பொருளை வாங்கு. தேவை என்றால் வாங்கு, உன்னால் அதை பாதுகாக்க முடியும் என்றால் வாங்கு. தேவையில்லாமல் அதை வாங்கி ஒரு மூலையில் போட்டு வைத்துவிட்டு இதை வாங்கியே இருக்கக்கூடாது என்பதெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு பொருள் வேண்டுமென்றால் அதை நாம் வாங்கி உபயோகப்படுத்தும் மாதிரி இருந்தால்தான் வாங்க வேண்டும். தேவையில்லாமல் காசை செலவு செய்யாதே. அதிகமாக காசு செலவு செய்கிறாய். காசு செலவு செய்வதையும் பணத்தை சேமிக்க, நிச்சயமாக சொல்கிறேன், பணத்தை சேமிக்க கற்றுக்கொள். உன் வாழ்வில் நீ பணத்துக்காக கஷ்டப்படவில்லை, ஏங்குகிறாய். உன் வாழ்வில் நீ ரூபாய் பார்ப்பதற்கும் ஏங்கி தவிக்கிறாய். சிலர் எது வேண்டுமானாலும் வாங்குவார்கள். அவர்களை பார்த்தால் பணக்காரர்களாக இருப்பார்கள். பணக்காரனோ ஏழையோ, நான் அனைவருக்கும் சொல்வது ஒன்றே ஒன்று, பணத்தை நம் லக்ஷ்மி போல பாதுகாக்க வேண்டும். மற்றவன் அதை வாங்குகிறான், இதை வாங்குகிறான் என்று வாங்காதே. உன் வாழ்வுக்கு ஒன்று தேவையா என்பதை யோசித்து நிதானித்து வாங்கு. உன்னுடைய வாழ்வில் நான் ஒன்று சொல்கிறேன், எல்லோரும் காதில் வாங்கிக் கொள்ளுங்கள். தேவையில்லாமல் எதன் மீதும் ஆசைப்படாதீர்கள். நீங்கள் ஆசைப்படாமல் எந்த அளவு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறீர்களோ உங்கள் வாழ்வில் நீங்கள் நிச்சயமாக முன்னுக்குத்தான் வருவீர்கள். ஆசை என்பது ஒருவனை நிச்சயமாகவே வளரவிடாது. எதை பார்த்தாலும் ஆசைப்பட வைக்கும். பார்த்தவுடன் ஆசைப்பட்டு வாங்கி கஷ்டப்படுவதை விட நிதானித்து செயல்படுவது வாழ்க்கையில் நல்லதாக இருக்கும். உன் வாழ்வில் நான் சொல்லும் விஷயத்தை நீ அடிக்கடி செய்கிறாய், இனி செய்யாதே. எதுவாக இருந்தாலும், அது ரூபாய்க்கான பொருளாக இருந்தாலும் பார்த்து முடிவெடுத்து எதுவாக இருந்தாலும் செய். உன்னுடைய பணத்தை சேமிப்பது உன் கையில்தான் இருக்கிறது. உனக்கு தேவையான பணத்தையும் செல்வத்தையும் நான் தருகிறேன். ஆனால் நீ பாதுகாப்பாக இரு, எல்லாவற்றிலும் சுதாரிப்பாக இரு. நம்பிக்கையுடன் நான் இருக்கிறேன் உன் மீது. நீ என்னுடைய நம்பிக்கையை வீணாக்காமல் இரு, சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.